அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேங்க. இன்னைக்கு தொழில் பயிற்சி வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திக்கான ரோஸ் மில்க் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் கிரீம் பால் தான் எடுத்துக்கணும். அரை லிட்டர் ஊத்திருக்கேன், மீதி 1/2 லிட்டர் ஊத்துறேன். இதை நம்ம திக்கா தான் செய்ய போறோம். அதனால நீங்க எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அதுல ஃபுல் கிரீம் பாலா இருக்கணும். அதாவது எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். நமக்கு திக்கா தான் வரணும். அதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, 1 லிட்டர் பாலுக்கே நான் 120 ml தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊத்திட்டு காய வச்சிடணும். இதுக்கு மேல நான் தண்ணி எதுவுமே ஊற்றல. நம்ம காய வச்சுட்டு எடுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சிங் பண்ணணும். சரிங்களா? காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஆறட்டும். பால் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி மிக்சிங் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பால் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம், ஆறிருச்சு. இப்ப நான் உங்களுக்கு டெமோ வீடியோ தான் காமிக்க போறேன். அதனால அளவா நான் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். பால் நல்லா திக்கா காய வச்சு நம்ம இது பண்ணிருக்கோம். ஆடை எதுவுமே இருக்கக்கூடாது, வடிகட்டிடணும். ஆடை எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிடுங்க. ஒரு லிட்டர் பாலுக்கு 200 கிராம்ல இருந்து 220 கிராம் அளவுக்கு நீங்க சர்க்கரை போட்டுக்கலாம். சரிங்களா? இதுவே நீங்க 5 லிட்டர் பால்ல ரோஸ் மில்க் செய்யற மாதிரி இருக்குன்னா 1 கிலோ 100 கிராம் அளவுக்கு நீங்க சேர்த்திக்கீங்க. எசன்ஸ் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியானது, தரமானது பார்த்து வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப 1 லிட்டருக்கு ரோஸ் எசன்ஸ் நம்ம சேர்த்துறோம் அப்படின்னா 3 ml சேர்த்திக்கணும். சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டுருங்க. பால் ஹீட்டா இருக்கையிலே சர்க்கரை போட்டு கரைச்சிடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் சரியா வராது. அதனால பால் ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை போட்டு கலக்கணும். இதே இது நீங்க 10 லிட்டர் பாலுக்குன்னா நீங்க 2.25 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கீங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி இது நம்ம திக்கா தான் இந்த ரோஸ் மில்க் செய்யறதுனால தண்ணி சும்மா கொஞ்சமா தான் விடணும். எவ்வளவு விடணும்னு கேட்டீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு நீங்க ஒரு 100 ml அளவுக்கு தான் தண்ணி விடணும். தண்ணி சுத்தமா விடாம நம்ம பால் காய்ச்சினோம்னாலும் அது சரியா வராது. அதனால 100 ml மட்டும் சேர்த்திக்கிங்க. அதுக்கு மேல சேர்த்திக்க வேண்டாம். 5 லிட்டர் பாலுக்கு 500ல இருந்து 600 ml வரைக்கும் மட்டும்தான் நீங்க தண்ணி ஊத்தணும். அதாவது 1 லிட்டர் பாலுக்கே நம்ம 100 ml தான் தண்ணி கணக்கு வச்சுக்கணும். அதுக்கு மேல நீங்க பால் ஊத்த வேண்டாம். ஏன்னா நம்ம திக்கா தான் நம்ம ரோஸ் மில்க் செய்ய போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பாதாம் பீசு ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு எடுத்திருக்கோம். நைட்டு ஊற வச்சுட்டு இதை காலையில தான் நம்ம செய்யறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சப்ஜா விதையை போட்டு நீங்க ஊற வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். நான் பாதாம் பிசின் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லா ஊறணும். சரிங்களா? கரையிலைனா இந்த மாதிரி கூட நீங்க ஆத்திக்கலாம். ஆனா சின்ன அளவுக்கு இது தான் செட் ஆகும். பெரிய அளவுக்கு இது ஆகாது. நான் சின்ன அளவுக்கு தான் இது பண்றேன். ஆனா பெரிய அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லா அளவுகளையுமே தெளிவா கொடுத்துட்டேன்.
இதை நான் டெமோ வீடியோ தான் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். நிறைய அன்பர்கள் திக்கான எனக்கு ரோஸ் மில்க் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லுங்கிறதுனாலதான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். அதனால டெமோக்கு சின்னதா தான் நான் போடுறேன். ஓகேங்களா? சர்க்கரை போட்டு ஆத்துனதுக்கு அப்புறமா நான் வடிகட்டிடுவேன். எந்த ஒரு ஜூஸ் வெரைட்டி செய்யற மாதிரி இருந்துச்சுனாலும், அதாவது ரோஸ் மில்க், பாதாம் பால் இந்த மாதிரி செய்யற மாதிரி இருக்கல, சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமும் நான் வடிகட்டிடுவேன். இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஜூஸ் கடை எதுவும் இல்ல. சர்க்கரை போட்டு ஆத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை நான் வடிகட்டிக்கிறேன். ஒரு லிட்டர் பாலுக்கு எசன்ஸ் 3 ml சேர்த்திக்கங்க. 5 லிட்டர் பாலுக்கு 15 ml எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இத நீங்க இப்படியே எடுத்து இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல தயார் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயார் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. சரிங்களா? கஸ்டமர் கேட்கல நீங்க கிளாஸ்ல ஊத்தி குடுக்கல, நீங்க தனியா நீங்க கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு பாதாம் பிசின் போட்டு சப்ஜா விதை போட்டும் நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தேடு நான் எப்படி செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தேவையான அளவுக்கு இப்ப நான் கலந்துகிட்டேன். இதுவே இந்த மாதிரி ஊற வச்சது நீங்க 1 லிட்டர் பாலுக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்துக்கோங்க, ஊற வச்சத. சரிங்களா? 1 லிட்டர் பாலுக்கு மீதி 5 லிட்டருக்கோ இல்ல 10 லிட்டருக்கோ நீங்களே கணக்கு பார்த்துக்கங்க. 1 லிட்டர் பாலுக்கு பாதாம் பீசன் 10 கிராம் அளவுக்கு போட்டு ஊற வச்சு அதை அப்படியே நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு லிட்டர் பாலுக்கு 50 கிராம் அளவுக்கு ஐஸ்கிரீம், எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் எடுத்துக்கங்க. இது நான் வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண ஐஸ்கிரீம், சிறுதானியத்துல செஞ்சது. நீங்க எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் எடுத்துக்கங்க. பொதுவா எதை எடுக்கிற மாதிரி இருக்குன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஓகே. இந்த மாதிரி நம்ம கலக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிடணும். இந்த விதத்துல நீங்க பேக்கிங் பண்ணி கொடுத்துடலாம். இல்ல நீங்க டைரக்டா கிளாஸ்ல போட்டு கஸ்டமருக்கு கொடுக்கற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த ரோஸ் மில்கோட செல்ஃப் லைஃப் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க காலையில தயார் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா கூலிங் ஆனதுல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள பயன்படுத்திக்கணும். இப்ப உதாரணத்துக்கு 9 மணிக்கு தயார் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு 1/2 1 மணி நேரத்துல உங்களுக்கு என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா நல்லா கூலிங் ஆயிரும். நைட்டு 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள இதை யூஸ் பண்ணிடணும். அதுக்கு மேல இது தாங்காது. நிறைய பேர் ரோஸ் மில்கோ பாதாம் பாலோ 3 மாசம் இல்ல 5 மாசம் எல்லாம் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க. நாங்க அந்த மாதிரி எதுவும் செய்யறது இல்ல. அந்த மாதிரி செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு மிஷின் எல்லாம் பெரிய அளவுல இருக்கணும், பெரிய யூனிட் போட்டிருக்கணும். சரிங்களா? இது சின்ன அளவுல செய்யறதுக்கான முறைகள் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இது வச்சீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கும். நம்ம திரும்ப சொல்றதுல என்னன்னா, நீங்க பயன்படுத்தக்கூடிய எசன்ஸ் ரொம்ப தரமா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.